ஒரு பொண்ணாளுக்கு நோவு நொடியப்பா, கால் நடக்க முடியல. இன்னைக்கு அடியான மங்களிக்காரன்னு நோவு நொடியிலிருந்து நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன்னப்பா. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். சத்தியமங்கலம் நில்லு, நில்லாயா, நில்லு 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 நில்லு. ஒன்னா ஐயா, அதெல்லாம் மந்திரக்கட்டு மாயக்கட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து பொன்னாளுக்கு இருக்கிறது நீ பாதி நீக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் பாதி நீக்கவனு மதியத்துக்குள்ள நல்லது பண்ணி கொடுத்துற. உனக்கும் அப்படித்த எந்த குறையும் வராதாயா. இந்தா இதை அறுத்து ரசப்போடு குடிச்சிட்டு மேல் கைகள்லாம் தேய்ச்சி தனி பாத்தி போடு. இதை நீ அதே மாதிரி பண்ணி போடாயா. இது இல்லத்துல முன்னாடி கட்டு, தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. மத்ததுக்கு கூட வந்து நிக்கிற. அதே மாதிரி ஒண்ணு கால் பிரச்சனை நடக்க முடியாம மருத்துவத்துல நல்லாகாதுன்னு சொல்லி என் பட்டியல வந்து நின்னுச்சு. இன்னைக்கு நடையோட்டி கொடுத்து இதே பட்டியல என்ற தங்க நிக்குதுரா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். ஐயே ஒன்னா ஒன்னானால இன்னைக்கு கால் ஊன முடியல, கால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. இது நல்லது பண்ணி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா ஐயா. உங்களுக்கு பயப்பட வேண்டாம். இத பாத்துக்கிறப்ப நான் இருக்கிறனாயா. நல்லபடியா மூணி நடையோட்டி கொடுத்து இதே வட்டியில் நிறுத்தி காப்பாத்தி கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. புரியுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்க பொண்ணா எடுத்து கூட இருப்பனாயா. அது போக இல்ல மத்தனை நீ தடுமாறி செய்யுது. அத்தனைக்கு விட கொடுத்து இந்த பாலத்துக்கு இருப்ப பக்கத்தோட என்ன பேர் வைத்தரனாயா. அடியா தாயி சந்தோஷமா? காலை தூக்கிட்டு நடக்க முடியாது, மடங்கி போச்சு, இது அதுல குறை இதுல குறை அப்படின்னு சொல்லி மருத்துவத்துல சொன்னாங்க. உண்டா இல்லையா? நான் நடையோடி தர்றேன்னு சொன்னேன் என்ற தங்கத்தை. இன்னைக்கு நடந்து வர வச்சாச்சா? இதே பட்டியல ஒரு காலை தூக்கித்தான் நின்னுச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். கொண்டி கட்ட உடைச்சாச்சு, நல்லது பண்ணி கொடுத்தாச்சு, பேர் வாங்கி கொடுத்தாங்க. அது போக தொழில் முறைக்கு இப்ப உத்தரவு கேட்டு நிக்கிறியா. ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்ல இருக்கிறப்ப இந்த விவசாயத்திலேயே பண்ணை முறையில கொஞ்சம் பண்டம்பாடி எச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு. தொழில் எல்லாம் வேணாமப்பா, பண்டம்பாடிக்கு உத்தரவு போறனாயா. அதை எச்சு பண்ணு, உனக்கு 10 பணம் வருமானத்துக்கு கொடுத்து பட்டி பேர் வழங்க வச்சு இதே வட்டியில் நிறுத்தி காமிச்சு போதுமா? அதான் தொழில் செஞ்செல்லாம் நீ ஈடேற முடியாது. இப்ப ஏதோ தான் ஏன்னா விற்பனையில கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்கிறாப்படி. அதை வேணா செய்யி. ஆனா அதுமே நீ நினைச்ச மாதிரி எல்லாம் வராது. கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு செலவு தரேன் போதுமா? அதை விட்டு போட்டு மற்றபடி பண்ணையத்தை பாரு, மற்றதை நான் பாரு. இரு இரு, நானே தானே கீழே உட்காந்துட்டேன். எடுத்தியா? அவ்வளவுதான். என்ற தங்கத்துக்கு எந்த குறையும் வராது. இது சத்தியமா போதுமா? சந்தோஷமா? போ வரம்பா. ஐயா வா. தத்தளிச்சுட்டு வந்து நிக்குதே இல்லையா? இன்னைக்கு தீராத குறையோட இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியும். பட்டி அத்தனை இன்னைக்கு 4வது ஈட்டி பாய்ங்க இல்லையா? இதுல இருந்து மீட்டு என்னை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குது. இந்த பக்கம் தப்புனா அந்த பக்கம் தப்ப முடியல, அந்த பக்கம் தப்புனா இந்த பக்கம் தப்ப முடியல. இப்படி 4வது புயல் காத்து வீசுற மாதிரி வீசி நிக்குதாயா. இன்னைக்கு பட்டி படுகளம் ஜாஞ்சு போச்சு, இல்லம் தடுமாறி போச்சு. இன்னைக்கு பட்டி வெறும் பட்டியா நிக்குதப்பா இல்லையா? இது வந்து ஏமாந்த பொழைச்சிட்டீங்க. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து போச்சு. கவலைப்படாத, கை கொடுக்கற கால இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறேன். பாத்துக்க இப்ப நான் இருக்கிற தகிரிமான இல்ல உனக்கு தடம் காமிக்கிறனாயா. படி போயிட்டு அத்தனை அழைச்சு போலாம். நான் இருக்கிற தகிரிமான புரிஞ்சுதா? இது எந்த வத்து சேதாரம் எல்லாம் உன்னை வாழ வச்சு தர வேண்டியது தாய். இந்த அப்புறமா நான் வரனாயா. அதனால தான் அப்படி இத்தனை நேரம் விட்டு இப்ப கூப்பிட்டேன். புரிஞ்சுதா தாயி?
நிக்குது பாரு, கட்டில போட்டேன்னப்போ கலங்க வேண்டாம். அதுக்குள்ளாரியே ஒரு மாற்றத்தை கொடுத்தார, மீட்டு கொடுத்தாரு. நான் சொன்னது புரிஞ்சுதா? கவலைப்படாத தாயி, லட்சக்கணக்கான பேர்த்த காப்பாற்றணும். உன்னை காப்பாற்ற மாட்டேன்னா இன்னைக்கு 1000 எடுத்தாலும் முதலேட்டுக்கு வந்துடுறோம். இன்னைக்கு நான் உங்க வட்டிக்கு வர்றதுக்கு அடையாளம் சந்தனமும் ஜவ்வாதுமா பேசும் உங்க வட்டியில வரப்போம். உச்சிக்கலங்கார 2 கண்ணுமே பேசோன்னு இன்னைக்கு தொழில கொஞ்சம் நனைஞ்சு நிக்குது, இது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம். சில தடுங்கள் இருக்குது, அந்த தடுங்கள் அத்தனை எடுத்து வீசிடுற, போய் பொழப்ப பாரு, வியாபாரத்தை பெருக்கி கொடுத்தா புரிஞ்சுதா? குச்சி கலந்த தொழில் இல்லையா? இது நல்லபடியா கைப்பற்றி 10 பணம் வருமானத்தை கொடுத்து பேர் வாங்கி தந்துடுறேன். 1. 2வது வாரிசுகளை 2 வாரிசுமா வாய் பேச மாட்டேங்குது. அந்த 2 காரியத்தையும் வாய் பேச வச்சு என் பட்டியல் நிறுத்தின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நிறுத்திடலாமாப்பா, புரிஞ்சுதா? வாய் பேச வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறப்பா, வாய் பேசுற போது முதல் அப்பான்னு வரும், என் பேர் சொல்லுவா. இது சத்தியவான். வரும்போ ஊட வந்து கட்டணும். கபர்ல கட்டலாமா, தோட்டத்துல கட்டலாமா? பெத்த கண்ணு உடம்பு கொஞ்சம் தொந்தரவா இருக்குது. கல்யாணகாரி நடக்கணும், வருமானம் கொஞ்சம் அங்க இங்க நிக்குது, இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து என்ற தங்கம் கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? அடியா அதெல்லாம் அந்த டவுனுக்குள்ள இருக்கிற இடத்தை தொட்டீங்கன்னா கொஞ்சம் வில்லங்கம் வருமா, கொஞ்சம் போற அதை நல்லபடியா ஆதாயம் பண்ணித்தாரு. புரிஞ்சுதா? அதுல இப்ப கை வைக்க வேண்டாம். தோட்டத்திலேயே அரமனை கட்டி போடலாம், அரமனை கட்டி ஆண்டு போடலாம். கை வச்ச அப்படின்னா கங்கணத்துக்கு உத்தரவு கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி பெத்த தங்கம் பெண் தங்கம் இன்னைக்கு உடம்பு தொந்தரவோட நிக்குது, இத கொஞ்சம் இழுத்து வைக்கிறனப்பா. புரியுதா? கொஞ்சம் இழுத்து வச்சு காப்பாத்தி கொடுக்கணுமா? எமதுதாலேயே மிரட்டணும். மிரட்டி போடல, இப்ப கடையில கிடக்குது இல்லையா? சரி, மாற்றத்தை தர்ற, உனக்கு காரியம் நடக்குது, வீடு கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா, புரிஞ்சு நடத்து, பேர் வாங்கி கொடுத்துறேன். போதுமா? வா, கை வச்சுட்டா அப்படின்னா மரம் வருது, பிடிச்சு போட்டு. ஏதாயி இந்த பாலத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி 6 பெரிய வந்து நிக்கிறீங்க இல்லையா தாயி? சீமாரி வியாபாரம் இன்னைக்கு சின்னாமனப்பட்டு நிக்குதுரா தாயி. இந்த அக்கினி எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுறி வந்து நிக்கிறியா? வட்டி அத்தனை இன்னைக்கு படுகளம் சாஞ்சு போச்சு. இன்னைக்கு இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு கண்ணும் திசை மாறி போகுது ஐயா இல்லையா? கை கடங்க மாட்டேங்குது. இதை கைப்பற்றி கொடுத்து வருமானத்தை நம்ம பக்கம் சேர்த்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கு இல்லையா தாயி? வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா, ஆனா மரம் தலையுது, ஆள்ளி படியாந்து போறேன். போதுமா? அது போக ஒரு மரபா ஒன்னு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நிக்கிறேன். அது வெளியே சொல்லாத, எனக்கு சொல்ல தெரியாதா? உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், மோன முடியாத மீட்டு கொடுத்தாரு, என்னை நம்பிட்டு. போதுமா? இந்த அப்படி போ வரும்போ. சென்னி மலை பூமி ஒண்ணு விற்கணும், பெத்த கண்ணு விண்ணப்பட்டு நிக்குது, அதை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குறாங்க. கனி போடுங்க வந்தா ஐயா. இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிற தகுதி விலை அமையுது, பூமிக்கு விலை அமையுது. அதே மாதிரி அதுவும் அங்க ஏங்கித்தான் நிக்குது. புரிஞ்சுதா? பூனைக்கு மணி கட்டுறது 6, நான் கட்டுறேன். புரிஞ்சுதா? அங்கேயும் அது ஏங்கிட்டு தான் இருக்குதப்பா. இங்க நீங்க எப்படி ஏங்கிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி உன்ற ஆங்கன்னு அங்க ஏங்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். ஒண்ணு சேர்த்து இதே பட்டியல் நிறுத்திக்க கொண்டு நிறுத்தி காமிக்க போதுமா? அதே மாதிரி பூமி விற்பனை வருது, சந்தோஷமா போய் செய்ய. உன்ற பட்டி இப்படி நிரகசமாகுது. போது சத்தியவா அடியா தாயே. அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறேன். உத்தரவு போட்டலாம் இன்னைக்கு இத்தனை நேரம் கொஞ்சம் நிக்க வச்சுட்டு அப்படின்ட்டா சில காரணம் இருக்குதா ஐயா? அந்த காரணத்தினால தான் நிறுத்தினேன். இப்ப கட்டை உடைச்சாச்சு. அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன், கைப்பற்றி கொடுத்துறேன். போதுமா? இந்த வரும்போ 8ஆம் நாள் இந்த கருப்பு நானும் அடையாளம் போடுறோம். இது எடுத்து பக்கமா கொண்டு போய்